அனைத்து முருக பக்தர்களுக்கு வணக்கம். இது நாங்கள் செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ. தைப்பூச விரதம் 2வது நாள் ஈவினிங் போல் முருகர் வந்திருந்தார். பாருங்கள், அன்றைக்கி என் பொண்ணு தான் சாப்பாடு வச்சான். பாருங்கள், என் பொண்ணு வச்சேன். இப்போ வச்சுட்டு போகிறது பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு. பாருங்கள், இன்றைக்கி ரொம்ப நேரமாக நாங்கள் வேலி போட்டிருக்கோம். அந்த தூண்லேயும் ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருந்திருக்காங்க. நான் கவனிக்கவே இல்லை. அப்போ சவுண்டு கேட்டுச்சு. அப்போ தான் நான் வெளியே வந்தேன். அப்போ பார்த்தா கூப்பிட்றாங்க. நாங்கள் உள்ளே வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். கூப்பிட்றாங்க, சவுண்டு விட்டு கூப்பிட்றாங்க. அதே மாதிரி நான் எப்போல்லாம் நினைக்கிறேனோ, என்னடா இன்னும் ஆளை காணா நான் நினச்சேன்னா, எங்கள் பக்கத்தில் தான் இருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு சைடில் ஃபுல்லாக காடு தான், பக்கத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் எப்போ பாரு கத்திகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம இதனால் நினச்சி இதனால் யோசிச்சுட்டு இருந்தோம்னா, கண்டிப்பாக நான் கூட தான் இருக்கேன், நீ எதுக்கு கவலைப்படுற, நீ எதுக்கு அப்படின்னு நம்ம எதுனாலும் மனசில் போட்டு என்னாலும் குழப்பிட்டே இருக்கும்ல. அந்த டைமில் பார்த்தா கரெக்டாக அவர் கத்துவார். எதுக்கு இந்த மாதிரி யோசிக்கிற அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இதை பற்றி நீ யோசிக்காத, உன் கூடவே தான் இருக்கேன், உன் பக்கத்தில் தான் இருக்கேன்னு சொல்கிற மாதிரியே இருக்கும். எனக்கு அந்த டைமில் நம்ம கவலைப்பட்டு யோசித்து நினச்சிட்டு இருக்கும்போது இந்த சவுண்டு கேட்கவும், அவர் கத்துற சவுண்டை கேட்டோம்னு வச்சுக்கோ, அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். எப்படி சொல்கிறது, இதெல்லாம் நம்ம யோசிக்கவே தேவையில்லை. நம்ம கூடயே அவர் இருக்கும்போது நம்ம எதுக்கு இப்படிலாம் யோசிக்கணும்னு தோணும். பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி வீட்டு முன்னாடி வந்துட்டார். வீட்டு முன்னாடி யாருக்கும் எதுவுமே பயப்படலை. அவர் வாட்டுக்கில் சாப்பிட்டாரு, மனசார சாப்பிட்டுட்டு. ஆனால் ரொம்ப நேரமாக போகவே இல்லை. எப்பயுமே சாப்பிட்ட உடனே கிளம்பிடுவார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா போகவே இல்லை. வெளியில் உட்காந்துருந்தார். நான் கையில் இற கொடுக்குறேன், அதையும் வாங்கி சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டே இருக்கார் அவர் வாட்டுக்கில். நானும் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். எப்போ தான் போவார்னு பார்ப்போம். ஆனால் அவர் போகல. அப்புறம் அவராகவே கொல்ல நேரம் வேலையிலேயே உட்காந்துட்டு அவராகவே கிளம்பிட்டார். பாருங்கள், பார்த்துட்டே இருக்கலாங்க. என் பொண்ணு உட்காந்து பார்த்துட்டே தான் இருந்தாள். இன்றைக்கி என்னன்னு தெரியல, அவள் பத்தலை. எப்பயுமே மயில் வந்தால் பற்றி விட்டுருவாளா, ஓடிடுவாள். அதனால் எதுவுமே பண்ணலை. அவள் வாட்டுக்குள்ள அமைதியாக உட்காந்து பார்த்துட்டே இருந்தாள். பாருங்கள், இப்போ கூட சாப்பாடு தீந்துருச்சா, என் பொண்ணு சாப்பாடு கொட்ட போவாள். பார்த்துட்டே இருங்களேன், பயப்படாமல். இப்போ பழகிருச்சு. முன்னாடியெல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. இப்போ பழகிருச்சு. யார் எது வந்தாலும் சரி பயப்படுறது கிடையாது. எங்கள் நாய் வந்தால் மட்டும்தான் பயப்படுவாங்க. எங்கள் நாயும் பூனை 2க்கு மட்டும்தான் பயப்படுவார். அதுக்கடையில் பயப்பட மாட்டாங்க. இப்போ பாருங்கள், என் பொண்ணு அழகாக போய் சோறு வைப்பாள். ஆனால் என் பொண்ணு கொத்திருன்னு சொல்லி பயப்படுவாள். ஆனால் என் பொண்ணை பார்த்து தான் அவர் ஓடுவார். பாருங்களேன், அழகாக இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் தோணும் எனக்கு. வந்துட்டாருன்னா எந்த வேலையும் பார்க்க மாட்டேன், அப்படியே உட்காந்துருவேன். அவரை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். பாருங்கள், வச்சுட்டு வேகமாக ஓடியாந்துருவா என் பொண்ணு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்படியே ரொம்ப நேரமாக இந்த தூண்லேயே உட்காந்துருந்தார். நானும் என்னடா நான் தோகை விரித்து ஆட போகிறாரோ, ஏன்னா நான் ரொம்ப நாளாக வீடியோ எடுக்கிறேன். ரொம்ப நாளாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. நான் ஒரு நாள் கூட அவர் தோகை விரித்து ஆடினதை நான் பார்த்ததே இல்லை. ஒரு நாள்னாலும் தோகை விரித்து ஆடிட மாட்டாரான்னு சொல்லிட்டு ஒரு இதில் எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் நான். ஆனால் இன்னும் ஒரு நாள் கூட நான் தோகை விரித்து நான் பார்த்ததில்லை. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இப்படியே பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் நான் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு எப்பெல்லாம் நான் கவலையில் இருக்கேனோ அப்போல்லாம் நான் இருக்கேன்னு சொல்லி உணர்த்துற மாதிரியே அவர் அறிகுறி காட்டுவார். ஒன்று அவர் கட்டாயம் என்னை தேடி வருவார், இல்லாட்டி நான் இருக்கேன்னு தூரத்துலேருந்து சவுண்டுனாலும் எனக்கு கொடுப்பாரு. அந்த மாதிரி இருக்குங்க. அதனால் எனக்கு இப்போல்லாம் கவலைப்படுறதே இல்லைங்க. அவர் இருக்கார். நமக்கு என்ன கவலை வந்தாலும் அவரே பார்த்துக்கிடுவார். நமக்கு என்ன கவலை வரப்போகுது, நம்ம கூட முருகர் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை வரப்போகுது, நமக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது, எல்லாமே அவர் பார்த்துக்கிறாருன்னு ஒரு சந்தோஷம் தாங்க. மறுபடியும் பறந்து மறுபடியும் இற சாப்பிட்டாரு. பாருங்கள், அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப நேரமாக இருந்தார். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அது செவ்வாய்க்கிழமை வரவும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கா. ஆனால் இந்த தைப்பூசம் ஆரம்பித்த நாள்லேருந்து அவர் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கார். எப்போனாலும் வாரத்துக்கு 2 தடவை தான் வருவார்.